பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபீ குலூபிஹிம் மரதுன், முனாஃபிக்குகளுடைய இதயத்திலே வியாதி இருக்கின்றது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அந்த வியாதியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகப்படுத்தி விட்டான். வலஹும் அஸாபுன் அலீமுன் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய் உரைத்த காரணத்தினால் நோவினை தரும் வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த ஆயத்தை பற்றி 2 நாட்களாக உங்களுக்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னைக்கு சில விளக்கங்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்ற போது, வமிம்மன் ஹவ்லக்கும் மினல் அஅராபி முனாஃபிகூன், நாயகமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகளிலே சில பேர் நயவஞ்சகர்களாக இருக்கிறார்கள், முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள். சில பேர் மதீனாவிலேயும் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுவான். குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது, லஇன்னம் யன்தஹில் முனாஃபிகூன், அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா பேசுவான், அசுத்தமான இதயம் கொண்ட குழப்பவாதிகளான பெருமை பிடித்தவர்களான நயவஞ்சகர்கள் தங்களுடைய சேட்டைகளிலே இருந்து அவர்கள் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் நாமும் அவர்களை விடமாட்டோம். மதீனாவிலே மிக கம்மியானவர்களை தவிர இருக்க மாட்டார்கள். அவர்களின் மீது சாபம் உண்டாகட்டும். அவர்களை எங்கே பார்க்கப்படுமோ அங்கே அவர்களை பிடிக்கப்படும், துண்டு துண்டாக வெட்டப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இப்போ இந்த ஆயத்துகள் மூலமாக என்ன தெரிகிறது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நயவஞ்சகர்கள் யார் யார் அப்படிங்கிற ஞானமெல்லாம் நபி அவர்களுக்கு இல்லை. யார் யார் முனாஃபிக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் நபி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் முனாஃபிக்குகளுடைய மோசமான தன்மைகள் அது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் முனாஃபக்கத்துள்ளவன், நயவஞ்சகத்தனம் உள்ளவன் அப்படிங்கிறது நபி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது, வலவ் நஷாஉ லஅரைனாக்கஹும், நாம் நாடி இருந்தால் அவர்களை உங்களுக்கு நாம் அடையாளம் காட்டியிருப்போம். ஆனால் நீங்கள் அவர்களுடைய அடையாளங்களை வைத்தும் அவர்களினுடைய பேச்சுவார்த்தைகளை வைத்துமே அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார்கள். முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, மோசமான பயல்கள். விரோதியை கூட நம்பிடலாம். துரோகி, துரோகத்தனம், 2 முகம் கொண்டவர்கள். நமக்கு முன்னால் ஒரு மாதிரி நடிப்பாங்க, பின்னால் ஒரு மாதிரி நடிப்பாங்க. இப்பயும் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க. அது மோசமான ஒரு தன்மை. எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக இருக்கிறாங்க, ரொம்ப நல்லவன். ஆனால் முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசுகிறான் பாருங்க, அவனை மாதிரி ஒரு பச்சோந்தி பையன் எவனுமே கிடையாது. மோசமானவனுங்க அவனுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த முனாஃபிக்குகள், அதை பற்றி தான் இந்த விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. முனாஃபிக்குகளிலே ரொம்ப பிரபல்யமான முனாஃபிக் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவனை தான் முனாஃபிக்குகளுடைய தலைவன் என்பதாகவே சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறானே, அவன் முனாஃபிக்கு தான் அப்படிங்கிறதுக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தனத்தினுடைய அந்த தன்மைகளை எல்லாம் நபி அவர்களிடத்தில் சொல்லி சாட்சியே அவர் சொன்னார். இவ்வளவும் இருந்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கருணை மிக்கவர்கள் அப்படின்னு சொன்னால், நபி அவர்கள் இந்த முனாஃபிக் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவன் மௌத்தா போனதுக்கு அப்புறமேல அவனுடைய ஜனாசாவையும் தொலை வச்சாங்க. ஒரு முஸ்லிமான சஹாபியுடைய ஜனாசாவிலே நபி அவர்கள் எப்படி கலந்து கொள்வார்களோ அந்த மாதிரி இவனுடைய ஜனாசாவிலேயும் கலந்து கொண்டார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் வேகமாக நபி அவர்களிடத்திலே சொன்னார்கள், நாயகமே அவன் முனாஃபிக்கு, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபிகளை
கொன்று விட்டார் அப்படின்ட்டு யாரும் பேச நான் விருப்பப்படவில்லை. அதனால் முனாஃபிக்கு தான், இருந்தாலும் நான் கலந்து கொள்வேன் அப்படி சொன்னான். ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, அல்லாஹ் தஆலா எனக்கு விருப்பம் கொடுத்திருக்கிறான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்கள் அவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க, கேட்காம போங்க, அது உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். இன்னொரு ரிவாயத்தில் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், 70 வாட்டி நீங்கள் அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டாலும் ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹ் லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆனிலேயும் சொல்லுகின்றான். இப்போ நபி அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு 70 முறைக்கு மேலே இஸ்திக்ஃபார் செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால், ஒருவேளை அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் அதற்காக வேண்டியும் நான் அல்லாஹ் தஆலா இடத்துல 70 தடவைக்கு மேலே அவனுக்காக மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய பெருந்தன்மை. ஆனால் மொத்தத்தில் எந்த ஒரு மனிதனிடத்திலேயும் முன்னால் ஒன்று பேசுகிறது, பின்னால் ஒன்று செய்கிறது, முன்னால் ஒரு ஆக்டிங் கொடுக்கறது, பின்னால் ஒன்று பண்ணுறது, இந்த தனம் இருக்கக்கூடாது. இது மகா மோசமான தனம். இது நினச்சிக்கிறாங்க, இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு. பிரச்சனை இருக்காது இல்லை, இவங்க தான் பிரச்சனையே. இந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரச்சனையே. அல்லாஹ் தஆலா தெளிவாக முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அல்லாஹ் படம் போட்டு காட்டுகின்றான். அதனால் ஒரு விரோதியை நம்பிடலாம், இந்த மாதிரி துரோகிகளை நம்பக்கூடாது. அல்லாஹ் தஆலா பிறகு முனாஃபிக்குகளை பற்றி தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். அடுத்த ஆயத்தில் வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த் காலூ இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் அலா இன்னஹும் ஹுமுல் முஃஸிதூன வலாக்கின் லா யஷ்ஊரூன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான்னு சொன்னால், குழப்பத்துக்கு ஃபவுண்டேஷனே இந்த முனாஃபிக்குகள் தான், நயவஞ்சகர்கள் தான். 2 முகம் காட்டுகிறார்களே, ரெண்டு விதமாக நடக்கிறார்களே, இவங்க தான் குழப்பத்துக்கு மெயின் காரணம். இவங்களை களை எடுத்தோம்னா எல்லாம் சரியாக போயிடும். இது அல்லாஹ் தஆலா இதில் பேசுவான். அது இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்